அதுக்கு. எனர்ஜினா தலைவர், தலைவர்னா எனர்ஜி. வயசான மாதிரி தெரியல. நின்னா திரும்பினா பார்த்தா எல்லாம் என்னோட குழந்தைய நான் தான் வளர்க்கணும். நான் கண்டிப்பா அந்த அட்வைஸை ஏத்துக்கிட்டு கிடைச்ச வேலை செஞ்சு நான் என் குழந்தைய காப்பாற்றுவேன். வேட்டையன் தூள் கிளப்பிட்டாரு. வேட்டையன் கிளம்பி வந்துட்டாரு. வேட்டையன் வேட்டையன் வேட்டையன்னா இதுதான் மனசலாயோ. சென்னை இல்ல, மொத்தம் இந்தியாவுக்கு வேட்டையன் மனசலாயோ. அவர் என்ட்ரி ஆவறது இல்லைங்க. எங்க மனசுலயும் எங்க மூளையிலயும் எங்க பிளட்லயும் அவர் எப்போ என்ட்ரி ஆயிட்டாரு. அந்த என்ட்ரியில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த எனர்ஜில தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் 8 வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். சாரை பார்த்துதான் வளர்ந்தேன், சாரை பார்த்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இனிமையும் வாழ்வேன். குட்டி கதை இல்லைங்க அவர் சொன்னது, உண்மையான ரீசன், உண்மையான வாழ்க்கை. ஒரு குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் துணிஞ்சு ஏதாவது சூசைட் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு குடும்பத்துக்கு நல்ல எனர்ஜி டானிக் கொடுத்திருக்காரு. அமிதாப் பச்சன் 64 வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னைக்கு வந்து குடும்பத்தை இது பண்ணாரு. நீங்க எந்த வயசா இருந்தாலும் முன்னாடி போடுங்க, முன்னாடி வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, தைரியமா செயல்படுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ன்ற ஒரு எனர்ஜி எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் மனசலாயோ சார். சூப்பரா இருந்துச்சு, செம்ம வைப். எல்லாரோட ஸ்பீச்சுமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஞானவேல் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுல நான் ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். ஐ எம் சோ பிளெஸ்ட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஜினி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நம்ம அதை லைஃப்ல அப்ளை பண்ணாலே போதும், நம்ம ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பா வந்துருவோம். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. எனக்கு இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸே போல. எனக்கு இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. தலைவரோட டான்ஸ் ஆப்வியஸ்லி ஃபுல் ஸ்டைல் தான். அது வைபே தனி. அந்த ஃபுல் கிரவுடே வந்து எக்ஸ்ட்ரீம்லி என்ஜாய் பண்ணும். சான்ஸே இல்ல அதுக்கு. எனர்ஜினா தலைவர், தலைவர்னா எனர்ஜி. சூப்பரா இருந்துங்க. பயங்கர வைப். எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்தாலே அப்படிதான். மஞ்சு வாரியர் நல்லா பண்ணாங்க. மஞ்சு வாரியர், நம்ம அபிராமி மேம் எல்லாமே நல்லா டான்ஸ் பண்ணாங்க. நான் அவர் கூட நேரில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இந்த படத்தை நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுல வயசான மாதிரி தெரியல. நின்னா திரும்பினா பார்த்தா எல்லாமே ஸ்டைலா இருந்துச்சு. எல்லாமே ஸ்டைலா இருந்துச்சு. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் என்டர் ஆகும்போது நாங்க எல்லாமே அசம்பல் பண்ணிட்ட பிறகுதான் வந்து பெரிய ஆக்டர்ஸை கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல திடீர்னு வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஹாய் அப்படின்ட்டு போறாரு. அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நல்லா பேசினாரு. என் கூட ஒரு பொண்ணு வந்து டைலாக் பேசினாங்க. எனக்கு டைலாக் வரல, அந்த பொண்ணு டைலாக் வந்துச்சு. சோஃபியா அவங்க பேரு. அவங்க டைலாக் பேசும் போது பார்த்து பேசினாங்க டைலாக. என்ன சோஃபியா டைலாக் பார்த்து பேசுறியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேரை வச்சு ஞாபகம் வச்சு கரெக்டா அந்த இடத்துல நமக்கே கமெண்ட் பண்ணிட்டாரு. எல்லாம் சிரிச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு பெரிய ஆக்டர்ன்ற மாதிரி ஒரு ஈகோலாம் கிடையாது. ரஜினி ரொம்ப நாளா பிடிக்குங்க. சின்ன வயசுல இருந்து ரஜினி ஃபேன்ஸ் நாங்களாம். இந்த டிக்கெட் கிடைக்கல எங்களுக்கு. எங்க வீட்டுக்கார் போயிருக்காரு. நாங்களாம் போகணும்னு எதிர்பார்த்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால சரி எங்கேயாவது தலைவர் பார்க்க முடியுமான்னு தான் நின்றுட்டு இருக்கோம். ஆமா, வெயிட் பண்ண மாதிரி ஏதாவது பார்க்க முடியுமான்னு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்வை எல்லாமே இருக்கும். அவர் உள்ள வரும்போதே நல்லா இருந்தது. அனிருத்னா மியூசிக்னா அனிருத். இப்போது காலகட்டத்துல சூப்பரா இருக்கு. லைவ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் டான்ஸ் பார்த்தோம். ஏன்னா அவருக்கு இப்போ வயசு அபோவ் 70. இந்த ஏஜ்ல அவர் இருக்கிற எனர்ஜி, அதனால நாங்க அவரை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தோம். அமிதாப் பச்சன் சார் வந்து மூவி பத்தியும் சார் பத்தியும் பேசுறாரு. அவரு சார் கிட்ட டேட் வாங்குறதுக்காக பட்ட பாடு அண்ட் சார் நம்ம தலைவருக்கு முதல் ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு அவர் பட்ட சங்கடம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சார் கருத்து சொல்லியிருக்காரு. அது கருத்து இல்ல, அட்வைஸ். 3 பேரோட ஸ்டோரி சொல்லியிருக்காரு. 3 பேர் ஸ்டோரி. அது ஸ்டோரி கிடையாது. நம்மளோட யூத், இப்ப இருக்கிற யூத்துக்கு அது ஒரு அட்வைஸ். சிங்கிள் பேரண்டாவோ இல்ல ஃபுல் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனாவோ எல்லாருக்குமே ஒரு குட் அட்வைஸ். ஏன்னா அடிமட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் எழுந்து வந்திருக்காரு அமிதாப் பச்சன் சார் இந்த 64 வயசுல. அது நமக்கு ஸ்டோரி கிடையாது, அது நமக்கு அட்வைஸ். நான் அந்த அட்வைஸை ஏத்துக்கிறேன். ஏன்னா நானும் என்னோட ஃபேமிலியை நான் தனியா தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கிள் பேரண்ட். என்னோட குழந்தைய நான் தான் வளர்க்கணும். நான் கண்டிப்பா அந்த அட்வைஸை ஏத்துக்கிட்டு
கிடைச்ச வேலை செஞ்சு நான் என் குழந்தைய காப்பாற்றுவேன். தேங்க்யூ.